ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். இங்கே பாருங்கள், இது இந்த ஃபிஷ் தான் நான் எடுத்துருக்கேன். உப்பு போட்டு க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் மசாலா சேர்த்து இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகலாம். பாருங்கள், செம்மையாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. க்ரீன் மசாலா என்ன தேவையோ அதை பார்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், 2 கொத்து கருவேப்பிலை, பாதி லெமனு. இது எல்லாமே மிக்சியில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா ஜாரில் சேர்த்தாச்சு. காரத்துக்கு மிளகு பத்தாது, அதனால் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் 3. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ காரம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கலாம். உப்பும் இதில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு செம்மையாக டேஸ்ட்டு கொடுக்கும் ஃபிஷ்க்கு. நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இதிலே சேர்த்து நல்லா பிசைந்துக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மசாலா. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். கண்டிப்பாக அடுத்தடுத்து இதே ட்ரை பண்ணுவீங்க. லெமன் இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அவ்வளோ கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கெட்டியாக லிக்விட் மாதிரி பிசைகிற அளவுக்கு இதை நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/2 kg மீன் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மசாலா நான் எடுத்துருக்கிறது. நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்க்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க, வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பேசுது. இப்போ மீன் துண்டுகள் எல்லாம் எடுத்து க்ளீனாக அதில் நல்லா தடவி எல்லாம் ஜோடிச்சு வச்சிடலாம். பாருங்கள், க்ளீனாக கழுவி வச்ச மீன் இங்கே இருக்குது. ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம தடவி வச்சுக்கலாம். இந்த மீன் சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. இதையே வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் தள்ளாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மசாலா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மசாலா எல்லாமே தடவி 1/2 மணி நேரம் ஊறணும் இது. அதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா அந்த மசாலாலாம் அந்த மீனில் பிடிக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடனே செஞ்சால் அந்த டேஸ்ட்டு வராது. நான் இந்த மாதிரி எல்லா தடவி வச்சு மூடி வச்சுட்டேன். 1/2 hour கழிச்சு தான் அதை எடுத்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணால். இந்த மீன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு சிம்மில் ஸ்டவ் வச்சு செய்யணும். மீடியமில் வச்சு செய்யுங்க. சிம்மில் வச்சாலையும் அது ஃப்ரை ஆகாது. பாருங்கள், நல்லா பொரியுது. எண்ணெய் எனக்கு இவ்வளோ போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா மீனும் 1/2 kg மீனும் நான் பொரிச்சு எடுத்து இதில் எண்ணெய் மீந்துச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். 2 சைடும் நல்லா பிரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. எனக்கு பொரிக்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. பொரிச்சிட்டு முதல்ல நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பீஸும் மீறல, எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்போவுமே மீன் வாங்கினா கொஞ்சம் மீதி வைக்குவோம். ஆனால் இந்த மசாலாவுக்கு மீதியே வைக்கல, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா ப்ரௌன் கலரில் க்ரீன் மசாலா தான் சேர்த்துணும். ஆனால் கலர் நல்லா பொரிஞ்சிருந்தோம், செம்மையாக தெரியுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு. பாய்.